Let's go. Attention. ஃபர்ஸ்ட் இப்போ உள்ள கால சூழ்நிலையில் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் முடிச்சுட்டு ஸோ இன்ஜினியரிங் முடிச்சுட்டு டிப்ளமா டிகிரி அடுத்து என்ன ஃப்யூச்சரில் படிக்கிறதுன்னு தெரியாமல் சப்போஸ் வேறு ஏதாவது அவங்க ஒரு செலக்டடாக ஏதாவது கோர்சஸ் எடுத்து பண்ணும்போது அது முடித்ததுக்கப்புறம் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஜாப் சேலரிலாம் இல்லை அப்படிங்கிறதால நம்மளால் நிறைய பார்க்க முடியுது. ஸோ முடித்த உடனே ஒரு கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ண உடனே பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது அது ஒரு நல்ல ஜாப்பு, ஒரு நல்ல சேலரியில் ஒரு நல்ல ஜாப் வேணும். ஸோ அதை பேஸ் பண்ணி ஃப்யூச்சரில் அவங்க வந்து நல்ல ஒரு கரியர் க்ரோத் இருக்கணும், சேலரி டெவலப்மெண்ட் இருக்கணும், அந்த மாதிரி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. காலேஜ் ஆஃப் சேஃப்டி மேனேஜ்மெண்ட்டு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் காரைக்குடி அழகப்பா யூனிவர்சிட்டி அவங்களுடைய டைரக்ட் கண்ட்ரோல். இப்போ இங்கே இருக்கக்கூடிய சர்டிஃபிகேட்ஸ் எக்ஸாம் சிலபஸ் எல்லாமே அவங்களோடது. ஸோ அது எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணுறது இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன் ஜெனீவா அவங்களுடைய சிலபஸ் ஃபாலோ பண்ணுறோம். அதெல்லாம் அசட் காலேஜ் வந்து சிஐ கன்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி, இந்தியன் விண்ட் பவர் அசோசியேஷன், கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் அசோசியேஷன், இண்டஸ்ட்ரீஸ் இந்த மாதிரி அதாவது மேஜர் செக்டார்ஸ் இருக்கக்கூடிய இப்போ கெமிக்கல் விண்ட் பவர் இண்டஸ்ட்ரீஸ் இந்த மாதிரி அசோசியேஷன்ஸ் எல்லாத்துலேயுமே அசட் வந்து மெம்பர்ஸ். அதெல்லாமே இன்டர்நேஷ்னல் கோர்சஸ் ஐஓஸ் நிபோஸ் ஏஎஸ்பி சிஎஸ்பி எல்லாமே கண்டக்ட் பண்ணுறோம். அதெல்லாமல் முக்கியமாக அசட் கீழே இன்னொரு டிவிஷன் இஹெச்எஸ் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி இன்னொரு டிவிஷன் நம்ம கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த டிவிஷன் கீழே இப்போ அகடமிக் மட்டும் இல்லாமல் அண்டர் த டிவிஷன் தே ஆர் கிவிங் சர்வீசஸ் டு கம்பெனி ஆல்சோ. இப்போ கன்சல்டிங் ஆடிட்டிங் ட்ரைனிங் இதெல்லாமே பெரிய பெரிய கம்பெனிஸ் இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரீஸ் இது எல்லாத்துக்குமே சேஃப்டி ட்ரைனிங் சேஃப்டி கன்சல்டிங் ஆடிட்டிங் எல்லாமே நம்ம பண்ணித்தரோம். அப்படிங்கிறதுனால இப்போ நமக்கு அகடமிக் பண்ணுறோம், அதனால் நம்ம இண்டஸ்ட்ரீஸ்க்கு சர்வீஸ் கொடுக்கறதுனால இண்டஸ்ட்ரீஸ் டைப்ஸ் வந்து நிறையா இருக்குது. ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறவங்களுக்கு ஒரு இன்டர்ன்ஷிப்பு இல்லை ஒரு கோர்ஸ் முடித்தோன்னே ஜாப் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது, ஈஸியாக பண்ணிடலாம். ஜாப் ஓரியன்ட் இன்னோவேட்டிவ் கோர்சஸ் அதாவது கம்ப்ளீட் பண்ணாங்கன்னா கோர்ஸ் முடித்தோடனே கம்பல்சரி ஜாப் இருக்குது. அதே மாதிரி நம்ம ஷிப்பிங் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் ஸோ அந்த கோர்சஸில் நம்ம பிபிஏ அண்ட் எம்பிஏ ஆஃபர் பண்ணுறோம். அந்த ஷிப்பிங் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறதுமே இப்போ ஒரு நிறையா வேலை வாய்ப்புகள் இருக்கக்கூடிய ஃபீல்டு. நிறையா அதில் வந்து உங்களுக்கு இன்டர்னல் பார்ட்ஸ் நிறையா இருக்குது, செக்ஷன்ஸ் நிறையா இருக்குது. ஸோ அதில் எல்லாத்துலேயுமே ஜாப் கிடைக்கும். அதுலேயும் நம்ம நல்ல ஒரு ஸ்டார்டிங் சேலரியே ஒரு 20-25,000 வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க கொடுக்குறாங்க ஸ்டூடெண்ட்ஸு. அதோட டெவலப்மெண்ட் க்ரோத் எல்லாமே வந்து கண்டிப்பாக நல்லா இருக்குது. அதே மாதிரி இப்போ ஜாப் நம்ம ப்ரீவியஸ் ஸ்டூடெண்ட்ஸ் முடித்தவங்க எங்கெல்லாம் டாப் கம்பெனிஸ் இப்போ லைக் ஹரிஹரன் ஃபவுண்டேஷன்ஸ், ஷோபா டெவலப்பர்ஸ், அருண் எக்ஸலோ, எல்என்டி இந்த மாதிரி டாப் கம்பெனிஸில் ஒர்க் பண்ணுறாங்க. அதே மாதிரி சவுதி, ஓமன், குவைத், கத்தார், இப்போ சிங்கப்பூர்லாம் எடுத்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய நிறைய ஷிப்யார்ட்ஸில் ஒர்க் பண்ணுறாங்க. கல்ஃபில் வந்து நிறையா பெட்ரோலியம் ஆயில் அண்ட் கேஸ் கம்பெனி ப்ளஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கம்பெனிஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஈவன் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நாட் ஓன்லி பாய்ஸ் மட்டும் இதில் படிக்கலை, ஈவன் தோ கேர்ள்ஸ் நிறையா இப்போ செலக்ட் பண்ணுறாங்க. ஒரு இனோவேட்டிவாக எல்லாரும் படிக்கிறத படிக்காமல் நம்ம ஒரு புதுசாக ஒரு கோர்ஸ் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேர்ள்ஸ் நிறையா செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ கேர்ள்ஸ் முடிச்சுட்டு ஸோ இங்கே இருக்கக்கூடிய நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ், பெங்களூரில் இருக்கிறதுலே தேர் சேஃப்டி டிபார்ட்மெண்ட்டில் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு 10 பேரை வச்சு வேலை வாங்க தெரியணும், ஒரு 10 பேருக்கு முன்னாடி மீட்டிங்கில் பேச தெரியணும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்கில்லை டெவலப் பண்ணால் தான் வேல்யூ. இன்றைக்கி நிறையா படிச்சுட்டு வரவங்களுக்கு இந்த மாதிரி ஸ்கில்லாம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஸோ அசட்டில் ஒரு ஜாப் ஓரியன்ட் ஒரு கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ண உடனே வேலைக்கு என்ன தகுதியெல்லாம் வேணுமோ அது எல்லாமே கம்ப்ளீட்டாக கொடுத்துருவாங்க. லைக் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டு, கம்யூனிகேஷன் கிளாஸஸ், படிச்சுட்டு இருக்கும்போதே இன்டர்ன்ஷிப்பு, இண்டஸ்ட்ரியல் விசிட் எல்லாமே இங்கே நம்ம இருக்கக்கூடிய ஃபேக்கல்ட்டிஸ் எல்லாருமே இந்த ப்ரொஃபஷன் இந்த ஃபீல்டில் படித்து ஒரு 10-15 இயர்ஸ் பெரிய பெரிய ப்ராஜெக்ட் அப்ராடில் ஒர்க் பண்ணவங்க, டைரக்டராக இருந்தவங்க, ஸோ அந்த மாதிரி பொசிஷனில் இருந்தவங்க எல்லாமே வந்து ஃபேக்கல்ட்டிஸாக இருக்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இன்னும் அவங்களுடைய எக்ஸ்போசர் வந்து நல்லாவே அவங்களுக்கு கிடைக்கிது. நிறையா இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணக்கூடிய சேஃப்டி மேனேஜர்ஸ் நல்ல ஹையர் லெவலில் இருக்கிறவங்க எல்லாமே ஸோ பார்ட் டைமாக கெஸ்ட் லெக்சரிங்காக அவங்களுக்கு வர்றாங்க. ஸோ அவங்க கூட பசங்க இன்ட்ராக்ட் பண்ணும்போது அவங்களோட கான்டாக்ட் கிடைக்கிது. அடுத்து அவங்களுக்கு ஜாப் கரியர் ஈஸியாக இருக்கும். ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது.
ஸோ இன்னும் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் நீங்கள் வேணும் அப்படிங்கிறவங்க ஸோ நம்மளுடைய வெப்சைட் பாருங்கள் asetSafety.ac.in. இன்னும் நீங்கள் நிறைய டீட்டெயில்ஸ் ஏன்னா ஒரு கோர்ஸ் நீங்கள் இப்போ இந்த மாதிரி சேனல்ஸில் பார்க்குறீங்க, பேப்பரில் ஆட் பார்க்குறீங்க, ஃபோனில் டீட்டெயில் கேட்குறீங்க, இது எல்லாத்தையும் விட நீங்கள் டைரெக்டாக மீட் பண்ணுறது அப்படிங்கிறது நல்ல விஷயம். நேராக நீங்கள் போனீங்கன்னா எவ்வளோ பேர் படிச்சிருக்காங்க, எங்கே ஒர்க் பண்ணுறாங்க, என்ன மாதிரி கோர்ஸ் இது, பிளேஸ்மெண்ட்டுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுவாங்க, என்ன பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட் இருக்குது அப்படிங்கிற எல்லாமே நீங்கள் டீட்டெயிலாக கிளியராக தெரிஞ்சுக்கலாம்.